தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு உங்களோட பிக்சரை கரெக்டாக உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ ஒரு ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜையும் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்த பிறகு இந்த லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பேசிக் எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி அப்படியே கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த எஃபெக்ட்டை அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிங்க லாஸ்ட் வரை. இதே மாதிரி லாஸ்ட் வரை ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. பிளரோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பிளரோட அந்த லேயர் ஆட் பண்ண பாருங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பிளரோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நான் 3 பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லை க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் பண்ண பிறகு உங்களுக்கு கரெக்டாக இருக்குமானால் மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததான் இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அளவுக்கு வீடியோ வேணும் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எக்ஸா உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராகி முடிச்ச பிறகு மறுபடியும் ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட வீடியோ வந்து ஃபுல்லாகவே ரெண்டராகி முடிஞ்சிருச்சு. ரெண்டராகி முடிஞ்ச பிறகு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ஆட் பண்ண அந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் டெலிட் பண்ணிடுங்க. அந்த டெம்ப்ளேட்டையும் செலக்ட் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. அந்த எஃபெக்ட்டையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. சாங்கையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்டு நம்மளோட பிக்சரை மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கிளிப் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் வந்து ஃப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்ற கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண ப்ளூவில் கரெக்டாக ரிமூவ் ஆனால் மேலோட பயணம் கீழே பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக்கி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் மட்டும் உங்களோட பிக்சர் வந்து தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. பின்னாடி உள்ளதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு கிராப் பண்ணணும் அப்படின்னா அந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த மேலே உள்ள பாயிண்ட் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண கிராப் பண்ணால் கிராப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் மட்டும் கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட இந்த ஸ்பாட்டிஃபை அந்த இமேஜ் லோகோ வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மால் பண்ணுமோ ஸ்மால் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இதுக்கு இந்த கார்னரில் வந்து வச்சுருங்க. கார்னரில் வச்சுட்டு இந்த லோகோயும் லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. எண்டு நம்ம ஆல்ரெடி கரெக்டாக தேவையானதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமையும் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பிறகு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.